கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அருகே கீழப்பெருவிளை இசக்கியம்மன் கோயில் தெருவை சேர்ந்தவர் ஜான் ஸ்டீபன். இவருக்கு விஜயகுமாரி என்ற மனைவியும் ஒரு மகன் ஒரு மகள் என 2 பிள்ளைகள் உண்டு. 58 வயதான ஜான் ஸ்டீபன் நாட்டு வைத்தியராக வேலை பார்த்து வந்த நிலையில் ஜோதிடம் பார்ப்பதை சைடு பிசினஸாக வைத்துள்ளார். இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதியன்று ஜான் ஸ்டீபனின் மனைவி விஜயகுமாரி வெளியே சென்றுவிட்டு சிறிது நேரம் கழித்து வீடு திரும்பினார். அப்போது வீட்டில் தனியாக இருந்த ஜான் ஸ்டீபன் மூக்கில் ரத்தம் வழிந்தபடி சடலமாக கிடந்ததால் அதிர்ச்சியடைந்தார் விஜயகுமாரி. இது தொடர்பாக ஆசாரிப்பள்ளம் போலீசார் விசாரணை நடத்தியதில் ஜான் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என முடிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் கட்டிமாங்கோடு பகுதியைச் சேர்ந்த கலையரசி, கருவேலங்குளத்தை சேர்ந்த நம்பிராஜன் ஆகிய 2 கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் தனித்தனியே விசாரணை நடத்தியதில் அதிர்ச்சிகர தகவல் வெளியானது. 43 வயதான கலையரசிக்கு அவரது கணவருடன் கருத்து வேறுபாடு எழுந்திருக்கிறது. சில காரணங்களால் கணவரை பிரிந்து வாழும் சூழ்நிலை ஏற்பட்டதால் தங்கள் பிரச்சினை தீராதா, மீண்டும் கணவருடன் சேர மாட்டோமா என ஏங்கியிருக்கிறார். இதற்காக ஜோதிடர் ஜான் ஸ்டீபனை சந்தித்து தங்கள் இல்லறம் நிலைக்குமா என கேட்டார். விஜயகுமாரியின் இந்த கேள்விக்கு சற்றும் தளராமல் பதிலளித்த ஜான், நிச்சயமாக ஒரு சில வாரத்திலேயே உங்கள் கணவர் மீண்டும் நாடி வந்து முந்தானையை பிடித்துக்கொண்டே சுற்றுவார் என ஆருடம் கூறினார். ஆனால் வாரங்கள் மாதங்களாக உருண்டோடியும் கணவரிடமிருந்து ஆறுதலான பதில் எதுவும் கிடைக்காததால் விரக்திக்குள்ளானார் விஜயகுமாரி. ஒரு கட்டத்தில் ஜான் ஸ்டீபனை நேரில் சந்தித்தவர், நீ சொன்னதெல்லாம் பலிக்கவே இல்லை, நான் கொடுத்த பணத்தை திருப்பிக் கொடுத்துவிடு என கூறியதால் இருவருக்கும் இடையே தகராறு உண்டானது. இதனால் ஆத்திரமடைந்த விஜயகுமாரி நம்பிராஜனை தொடர்பு கொண்டு ஜான் ஸ்டீபனை கொலை செய்ய திட்டமிட்டார். அதன்படி 8ஆம் தேதியன்று வீட்டில் தனியாக இருந்த ஜானின் கழுத்தை விஜயகுமாரி பிடித்து நெரிக்க, நம்பிராஜன் தலையில் கல்லால் தாக்கி மூக்கில் ஓங்கி ஒரு குத்து குத்தி கொலை செய்தார். நம்பிராஜனுக்கு எப்போதெல்லாம் பணம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் விசால மனதுடன் பணத்தை வாரி இறைத்துள்ளார் விஜயகுமாரி. இந்த நன்றி கடனுக்காக நம்பிராஜன் ஜான் ஸ்டீபனை கொலை செய்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. ஜோதிடம் பலிக்காததால் ஜோதிடரை ஆள் வைத்து கொலை செய்த பெண்ணின் செயல் கன்னியாகுமரி மக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது.